வணக்கம் குழந்தைகளா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் வீரா வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான கதை சொல்ல போறேன். என்ன கதைன்னு உங்களுக்கு தெரியுமா? அதான், இன்னைய முக்கியமான கதையில முக்கிய கதாபாத்திரங்களா யார் இருக்க போறாங்கன்னா, நம்ம தந்திரக்கார நரி. நரி எங்க இருக்கும் பார்த்திருக்கீங்களா? அந்த நரி தான் இந்த கதையில முக்கியமான கதாபாத்திரமா இருக்க போகுது. இந்த கதை எல்லாருக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் அந்த கதையில் உள்ள அர்த்தங்களையும் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த வாட்டி நல்ல தெளிவாகவும் அருமையாகவும் சொல்லுவேன். அதை நீங்க கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்தபடி அதனுடைய நல்ல கருத்துக்களை உள்வாங்கிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். சரியா? வாங்க கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு காடு இருந்தது. அந்த காடு ரொம்ப பசுமையான காடு. அந்த காட்டுல எல்லாமே கிடைக்கும். அங்க எல்லா உணவுப் பொருளும், அந்த விலங்குகளுக்கு தேவையான எல்லாமே அங்க இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல ஒரு நாள் கோடை காலம் வந்தது. இந்த கோடை காலத்துல வெப்பம் தாங்க முடியாம காடு ரொம்ப சுட்டெரிச்சுது. அதனால அங்க உள்ள பச்சை பசங்கள்லாம் போய் ரொம்ப காஞ்சி போய் இலைகள்லாம் சருகாகவும் மரங்கள்லாம் இலைகள் இல்லாமையும் இருந்தது. இந்த மாதிரி இருக்கிற சமயத்துல அங்க ஒரு நரி இருந்தது. அந்த நரிக்கு ரொம்ப பசி எடுக்குது. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க உள்ள காடுகள் எல்லாம் தேடி பார்த்தது. அதுக்கு ஒரு உணவு கூட கிடைக்கல. ஏன்னா எங்கேயே ஒரு கோடையா தானே இருக்கு, மழை பெய்யல, தண்ணி இல்லை, மரங்கள் எல்லாம் காஞ்சி போச்சு, எதுவுமே கிடைக்கல. அப்பாடான்னு சொல்லிட்டு அது ரொம்ப வருத்தத்தோட காட்டை விட்டு வெளியில வந்தது. காட்டை விட்டு வெளியில வந்தோன்னு கொஞ்சம் தூரத்துல ஒரு கிராமம் தெரிச்சு. அந்த கிராமத்து பக்கத்துல ஒரு பெரிய திராட்சை தோட்டம் இருக்கு. அந்த திராட்சை தோட்டம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அந்த திராட்சை தோட்டத்துல அறுவடை பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு சில திராட்சைகள் மட்டும் அறுவடை பண்ணாம அப்படியே விடப்பட்டு இருந்தது. இந்த மாதிரி இருக்கிறப்ப அதுக்குள்ள போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு நிறைய ஆசையா போய் பாக்குது. அங்க எந்த திராட்சைகளும் இல்லை. எல்லா திராட்சைகளையும் பறிச்சுட்டு போயிட்டாங்க. அப்பதான் அறுவடை முடிஞ்சிருக்கு போல இருக்கு. ஆனா ரொம்ப தேடி பார்த்த நரி ஒரே ஒரு இடத்துல மட்டும் நல்ல அழகான பழுத்த திராட்சை கொத்த பாக்குது. ஐயோ, பார்த்தோட அதுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இவ்வளவு பெரிய நல்ல திராட்சை கொத்து இருக்கே, இது நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், நம்ம வயிறு நிறையும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த திராட்சை தோட்டத்தை பாக்குது. பார்த்தா அது ரொம்ப உயரத்துல தொங்குது. அதை பறிக்கணும்னா அது ஒண்ணு கொடி மேல ஏறணும், இல்ல தாவணும். அதுவும் கொடி மேல ஏற முடியாது. ஏன்னா கொடி ரொம்ப லைட், எடை கம்மியா இருக்கும். அது மேல கொடி அறுத்துக்கும், திராட்சையை பறிக்க முடியாது. ரெண்டாவது, இது எம்பி பாக்குது. எம்பி பார்த்தும் அந்த திராட்சைய அதால பறிக்க முடியல. ரொம்ப நேரம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கு, திராட்சையை பறிக்க முடியல. அப்புறமேலு தன்னுடைய முயற்சியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு கைவிட்ட உடனே அது என்ன நினைச்சுக்குது, ஆமா இந்த திராட்சை ரொம்ப புளிக்கும், இது எதுக்கு நமக்கு, அதனால தேவையில்லை, நல்ல திராட்சை இல்லை அப்படின்னு அது மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு அது திரும்பியும் வேற இடத்துக்கு உணவை தேடி போகுது. இதுதான் அந்த நரி நினைச்சிட்டு இருக்கு. இப்படி இருக்கிறதுல அந்த நரிக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா? அங்கதான் உங்களுக்கு கதையோட அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த நரியால அந்த திராட்சை கொத்த பிடிக்க முடியல. ஏன்னா அதுக்கு உயரத்துல இருக்கு. இதனால அது என்னாச்சுன்னா, அதனால பறிக்க முடியாதால அது தன்னையே என்ன சொல்லிக்குது, அது என்ன சொல்லிக்குது, சமாதானப்படுத்துறதுக்காக இந்த திராட்சை சரியில்லை,
நம்ம வேற பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன செஞ்சு தெரிஞ்சுக்கிறீங்க? ஒருத்தவங்க ஒரு செயல்களை முயற்சி செய்தும் செய்யலைன்னா அந்த செயல்களையோ அந்த பொருளையும் மீது குற்றம் கிடையாது. ஏன்னா அந்த செயல்களுக்கு உண்டான முயற்சிகளை அவங்க சரியான ஒரு விதத்துல எடுக்கல. அதுதான் காரணம். அதுக்காக அந்த செயலையோ அந்த பொருளையோ தப்பு கூறுறது தப்புதான். சரியா? இதுதான் புரிஞ்சுதா குழந்தைகளே? நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த கதையில சந்திப்போம்.